தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்ற நினைத்த திமுகவின் டிராமா இன்று அம்பலமாகிவிட்டது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஸ்டாலின் உதயநிதியும் செய்த பொய் பிரச்சாரங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது செயலால் ஒரு மரண அடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் என்று பயமுறுத்திய கூட்டத்திற்கு மத்தியில் தமிழகத்தின் பலம் குறையாது, அது அதிகரிக்கவே செய்யும் என்ற மோடியின் உத்தரவாதம் அறிவாலயத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. சினிமாவை விட அரசியல்ல அதிகமா நடித்துக் கொண்டிருக்கும் உதயநிதிக்கு இந்த நிஜமான வளர்ச்சி அரசியல் ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருக்கு. திமுகவின் இந்த பொய் மூட்டை எப்படி தவிடுபொடியானது? ஸ்டாலினும் உதயநிதியும் சொன்ன அந்த தவறான தரவுகளும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற கூச்சல்களும் இன்று காற்றில் கரைந்து போய்விட்டது. உண்மையில் பாஜக அரசுதான் தமிழகத்தின் உண்மையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியதாகட்டும், தமிழ் மொழியை உலக மேடைகளில் போற்றுவதாகட்டும், மோடிஜி காட்டும் அந்த பாசம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு செயல். திமுகவினர் ஏன் இப்படி பதறுகிறார்கள் தெரியுமா? தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் அவர்களின் குடும்ப அரசியல் கோட்டைகள் தகர்த்து விடும் என்கின்ற பயன்தான். அதனால் தான் மக்களை திசை திருப்ப இத்தனை நாடகங்களை அரங்கேற்றினர். ஆனால் தமிழக மக்கள் இப்போது விழித்துக் கொண்டு விட்டனர். சினிமாவில் நடிப்பது போல அரசியலிலும் நடித்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்த உதயநிதிக்கு இது ஒரு பேரிடி. மத்திய அரசின் இந்த முடிவு தமிழக அரசியலின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. தொகுதிகள் அதிகரிக்கப்படும் போது புதிய மற்றும் திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாரிசு அரசியலில் சிக்கி தவிக்கும் தமிழகத்திற்கு மோடியின் இந்த முடிவு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை மாற்றமல்ல, தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் ஒரு வரலாற்று நிகழ்வு. தமிழக மக்களே, பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள். தமிழகத்தின் உரிமைகளை காப்பதிலும் அதன் வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் பிரதமர் மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். 2026 தமிழகத்தின் அரசியல் களம் முற்றிலும் மாறப்போகிறது. பொய்கள் தோற்கும், உண்மை வெல்லும், தாமரை மலர்வது உறுதி, தமிழகம் எழுச்சி பெறுவது நிச்சயம். திமுகவின் பொய் அரசியல் ஒழியட்டும், மோடியின் தலைமையில் தமிழகம் ஒளிரட்டும்.